ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா பாயில் ஆட்டுங்க. நல்லா கொதிச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல சர்க்கரையோட அளவு இருக்கட்டும் செக் பண்ண முடியும். பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றினதோட என்ன ஆகுதுன்னா லைட்டாக தான் வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் இப்போ தட்டில் ஊற்றினதோட எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கையில் எடுக்க வரணுங்க. எடுக்க வந்துட்டு நம்மளோட சூப்பரான பாகு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அடுத்தது என்ன செய்யுங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுருந்த ஜெலட்டின் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிக்கும் போது என்ன செய்யுங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த பாகை வந்து ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த பாகை வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கலாங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து வர வர கொஞ்சம் திக்காகி வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து கரண்டியை வச்சு ஊற்றும் போது இந்த மாதிரி லைனாக ஊற்றணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் பீட்டரை போட்டு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கையில் ஒரு சொட்டு கூட ஒட்டாது எண்ணெய் தடவை இருக்கிறனால. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணேங்க செட் ஆகிறதுக்காண்டி. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் தான் நமக்கு செட்டும் ஆகும். இப்போ வந்து நமக்கு நல்லா செட் ஆகி வந்துட்டு இப்போ வந்து என்ன செய்யுங்கன்னா தட்டை விட்டு எடுத்துடலாங்க. எடுக்கும் போது எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவிட்டு என்ன செய்யுங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் அதில் கொஞ்சமாக மாவு சிந்து சளிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம வந்து நேற்று அரைச்சோம்ல அதை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அதில் எடுத்து வந்து வையுங்க. அப்போ தான் வந்து தட்டோட தட்டு ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா செட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து வெட்டும் போதும் கத்தியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த வந்து மாவில் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போது கத்திகளை வச்சு நம்ம துண்டு போட்டுட்டா நம்மளோட சூப்பரான மார்ஷ்மெலோ வந்து ரெடி ஆகிட்டுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சுங்க. இது ஒரு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி